தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மனைவியை களமிறக்கினார், தேர்தலில் தீவிர பிரச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மனைவியை களமிறக்கினார், தேர்தலில் தீவிர பிரச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் பண்ணும் பணி நேற்றுடன் நிறைவு பெற்றது. இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் மட்டும் பிரச்சாரம் செய்து வந்தார். தற்பொழுது அவருடைய மனைவியை களமிறக்கியுள்ளார். அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் தற்பொழுது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். சீர்காழி தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக நேற்றைய தினம் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் துர்கா ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கருணாநிதி குடும்பத்தில் மு.க.ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது துர்கா ஸ்டாலினும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். நிறைய பேர் தங்களுடைய மனைவிகளையும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுகின்ற சுந்தர்சி அவர்கள் தன்னுடைய மனைவி குஷ்புவை களமிறக்கியுள்ளார். இதுபோன்று பல முக்கிய தலைவர்கள் தங்களுடைய மனைவிகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துகின்றனர். பெண்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் தங்களுக்கு கை கொடுக்கும் என நம்புகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினை களமிறக்கியுள்ளார். அவருடைய பிரச்சாரம் கை கொடுக்குமா, கை விரிக்குமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.